சங்கே முழங்கு சங்கே. நன்றி. தற்போது பத்துருவா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் நளின் ஐயா சட்டப்பயிற்சி வகுப்பில் பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, கடைசியா நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர்களே, ஆளுமை மிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். காலதாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றேன். அருமை நண்பர்களே, அருமை நண்பர்களே, கள ஆய்வு, நிறைய கள ஆய்வு போராளிகள் இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்த முதல்ல மனசில் வச்சிங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு என்ன கிடைச்சதுங்க? வடை, போண்டா, மிக்சர், அல்வா எல்லாம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரம் நமக்கு சேர்ந்ததான். அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு உன்னதமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தார். இந்த சட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களிலே உன்னதமான, தெளிவான, சரியான, மிக மிக சரியான நல்ல சட்டம். இந்த சட்டம் கொடுக்கக்கூடிய உரிமைகள், இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திரம், நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி விவசாயிக்கும் தொழிலாளிக்கும் இதனுடைய லாபம் வந்து சேர்ந்தா என்று பார்த்தால் இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் ஒரு சட்டம் இந்தியாவுடைய வரலாற்றையே தலைகீழாக மாற்றி போட்டது. ஒரு சின்னோண்டு சட்டம், 32 செக்ஷன், வெறும் 32 செக்ஷன். ஒரு 4 பேப்பர் எடுத்தா இந்த சட்டத்தை முழுசா எழுதி முடிச்சிடலாம். அவ்வளவு சின்னோண்டு சட்டம் இந்தியாவுடைய குடிமகனுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துகின்றது. ஒரு 10 ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பர் கையில் இருந்தால் போதும், சாதாரண விவசாயி, சாதாரண தொழிலாளி கவர்னரை ஆய்வு செய்யலாம், கவர்னரை கேள்வி கேட்கலாம், முதலமைச்சரை கேள்வி கேட்கலாம், நாடாளுமன்றத்தை கேள்வி கேட்கலாம், ஜனாதிபதியை கேள்வி கேட்கலாம், நீதிமன்றத்தை கேள்வி கேட்கலாம். யார் யாரெல்லாம் பொதுமக்களுடைய பணத்திலே சம்பளம் வாங்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் சாமானிய மனிதன், சாதாரண மனிதன், ஒரு கை நாட்டு படிக்க தெரியாத எளிய இந்திய குடிமகன், இந்திய குடிமகன் என்கிற அதிகாரம் மட்டும் இருந்தால் போதும், வெறும் ஒரு 10 ரூபாய் காசு இருந்தால் போதும், நம்ம கிட்ட சம்பளம் வேலைக்காரனை கேள்வி கேட்க முடியும், வேலை வாங்க முடியும் என்கின்ற அதிகாரத்தை தகவல் உரிமை சட்டங்கிற ஒரு சின்னோடு சட்டம் கொடுத்திருக்கின்றது. அதனால்தான் 10 ரூபாய் இயக்கம், என்னை போன்றவர்கள் இந்த தகவல் உரிமை சட்டத்தை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கான பிரச்சாரம் செய்வதற்காக, சாமானிய மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டத்தின் மீது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. அரசுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கின்றது. ஐயோ, தெரியாதனமா இப்படி சட்டம் கொண்டு வந்துமே, இப்படி மட்டும் இந்த மக்கள் பயன்படுத்தாமல் தெரிஞ்சிருந்தா இந்த ஆர்டின்னு ஒரு சட்டத்தை, தகவல் உரிமை ஒரு சட்டத்தை கொண்டு வராமலே இருந்திருக்குமே. என்ன கொஞ்சம் போராடினாங்க ராஜஸ்தான்ல, ஹரியானாவில், பஞ்சாப்ல விவசாயிகள் போராடினாங்க, தொழிலாளிகள் போராடினாங்க, அவ்வளவுதானே. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் போராடல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சமூக ஆர்வலர்கள் போராடல. இப்படி சட்டமே கொண்டு வராமல் இருக்கலாமேங்கிற அளவுக்கு அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்களுக்கு இந்த சட்டத்தின் மீது மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில போடுறாங்களோ இல்லையோ, நடக்க ஒரு நாளைக்கு இந்தியாவுடைய அரசியல் சூழல்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கான பணிகள் தொடர்ச்சியாக முந்தைய ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் நடக்கின்றது. 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் அரசியல் பேச மாட்டோம், அரசியல் போக மாட்டோம், ஆனால் போகாமல் இருக்க மாட்டோம். அரசியலுக்கான புரிதல் நமக்கு உண்டு. 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை மிக தெளிவான ஒரு கொள்கையை வைத்திருக்கிறோம். 10 ரூபாய் இயக்கம் எந்த காலத்திலும் அரசியல் கட்சியாக மாறாது, மாறவே மாறாது. 10 ரூபாய் இயக்கம் எந்த காலத்திலும் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது, எந்த வேட்பாளரை ஆதரிக்காது, எதிர்க்காது. சாதி, மதம், இனம், மொழி சார்ந்த எந்த ஒரு அமைப்பையும் 10 ரூபாய் இயக்கம் ஆதரிக்காது, எதிர்க்காது. என்ன சார் நீங்க ரஜினி மாதிரி பேசுறீங்க, ஆதரிக்காதுன்னு சொல்றீங்க, எதிர்க்காது சொல்றீங்க, அப்ப வேடிக்கை பார்ப்பீங்களா? எதையுமே வேடிக்கை பார்க்க மாட்டோம், எல்லாத்துலயும் பூந்து விளையாடுவோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி தமிழ்நாடு முழுசும் ஓடிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை ஓடிட்டு இருக்குல்ல. 10 ரூபாய்க்கு ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கின்றது. தாய்மொழி கொள்கை, தாய்மொழியில் படிக்க வேண்டும்,
குழந்தை தன்னுடைய தாய்மொழியில் தன்னுடைய 13 வயதை குழந்தை வயதை தாய்மொழியில் தான் கற்க வேண்டும். குறிப்பிட்ட காலம் வரை குழந்தை தன்னுடைய கையிலே பேனா பேப்பர் எதையும் தொடக்கூடாது. விளையாட்டுத்தனமாக தன்னுடைய தாய்மொழியில் குழந்தை படிக்க வேண்டும். பிறகு அந்த குழந்தை தாய்மொழியை எழுத்தாணி கொண்டு பேப்பர் பேனா கொண்டு கம்ப்யூட்டர் கொண்டு படிக்க வேண்டும். புரிதல் கிடைத்த பிறகு அந்த குழந்தை விரும்பிய மொழிகள் அனைத்தையும் படிப்பதற்கான வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் இலவசமாக. இது 10 ரூபாய் நிலைப்பாடு. நான் எதற்கு தாய்மொழின்னு சொன்னேன்னா, தமிழ் எங்கேயுமே வார்த்தையை பயன்படுத்தல. இன்றைக்கு தமிழக அரசாங்கம் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குவதற்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த சட்டம் 1956 கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சர் இருந்தபோது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் என்று ஒரு சட்டம் வந்தது. இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு தமிழக அரசுடைய ஊழியர் தமிழில் மட்டுமே கையெழுத்து போட வேண்டும். ஒரு தமிழக அரசுடைய ஊழியர், தமிழக அரசாங்கம் சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர் தன்னுடைய பெயரை தமிழில் தான் அரசு கோப்புகளில் பயன்படுத்த வேண்டும். பெயருக்கு முன்னெழுத்து பெயர் முன்னெழுத்து இன்சியல் என்று சொல்லக்கூடிய பெயர் முன்னெழுத்தை தமிழில் தான் பயன்படுத்த வேண்டும். பெயர் முன்னெழுத்துக்கு முன்பாக ஊர் பெயரை பயன்படுத்தின பொழுது அதையும் தமிழில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒரு அரசு நிறுவனம், அரசாங்கம், அரசு அலுவலகம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதமும் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது மட்டுமே ஆங்கிலத்தில் அனுப்பலாம். அரசாணைகள் அனைத்தும் தமிழில் மட்டுமே வெளியிட வேண்டும். நம்ம தாய்மொழி பற்று உள்ளவர்களுக்கு, தமிழ் மொழி பற்று உள்ளவர்களுக்கு இந்த சட்டத்தை சொல்லக்குள்ள காலில் தேனும் பாலும் குத்துங்களா. இன்றைய தினத்தந்தி பேப்பரை எடுத்து பாருங்கள், தினகரன் பேப்பரை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விளம்பரங்கள், தமிழக அரசுடைய விளம்பரம், தமிழக அரசாங்க அலுவலகத்துடைய விளம்பரங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்தக்கூடிய அரசு ஊழியருடைய கடிதத்தை எடுத்து பாருங்கள், அது கையொப்பம் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியருடைய கையொப்பம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். 1957 வந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லையா? தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஆட்சியாளர் தான் ஆட்சியிலே 50 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால் எந்த காலத்திலே நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்த வைக்க உங்களால் முடியும். ரொம்ப எளிமையான வழி, தகவல் உச்சத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏப்பா, தமிழக அரசாங்கத்துடைய சட்டம் சொல்லுது, தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 1956 சொல்லியிருந்தது, அதை ஒட்டி வந்திருக்கூடிய அரசாணையில் சொல்லுது, தமிழில் தான் இதை விளம்பரம் தான் வெளியிட்டு வந்திருக்கான், நீ என்னமோ ஆங்கிலத்தில் போட்டுக்கிற. அவர்னால நடவடிக்கை ஒரு புகாரை கொடுத்துட்டு, புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அதை ஆட்சியில் கேட்டால், தகவல் உச்சத்தை கேட்டோம்னா உடனே அந்த அரசு அலுவலகம் ஒரு பதில் சொல்லும், நாங்கள் தெரியாமல் தவறுதலாக ஆங்கிலத்தில் வெளியிட்டு விட்டோம், இனிமேல் நாங்கள் வெளியிடக்கூடிய விளம்பரங்கள், அரசாணைகள், கடிதங்கள் அனைத்தும் தமிழில் மட்டுமே வெளியிடுவோம் என்று தெரிவிக்கின்றோம் சொல்லிட்டு அடுத்த கடிதத்தை ஆங்கிலத்தில் வெளியிடுவோம். ஒரு அரசு ஊழியர் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கடிதம் அனுப்புறாரு, தமிழ் அல்லாத மொழியில கையெழுத்து போட்டார். ஒரு புகாரை கொடுத்து விட்டு பின்னாடியே ஒரு தகவல் உச்சத்தை பயன்படுத்தினால் அந்த அரசு ஊழியருக்கு ஒரு மெமோ கொடுத்துருவாங்க. குற்றக்குறிப்பானை இல்லையா, மெமோ கொடுத்துருவாங்க. 3 முறை அவர் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டால் அவருக்கு சார்ஜ் மெமோ, சம்பளத்தை பதவி உயர்வை நிறுத்தி வைப்பார்கள், சம்பளம் உயர்வை நிறுத்தி வைப்பார்கள். இவ்வளவு மிகப்பெரிய அதிகாரத்தை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். எந்த சட்டமெல்லாம் தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லாத்தையுமே சட்டம் போட்டுருக்காங்க. நிற்கிறதுக்கு சட்டம், நடக்கிறதுக்கு சட்டம், கூட்டம் போடுறதுக்கு சட்டம், சட்டமாக தும்புறதுக்கு சட்டம். தும்பலவர்கள் எப்படி தும்புவோம்? இயல்பாக தும்புவோம். அந்த தும்பல் கூட குறிப்பிட்ட டெசிபலை தாண்டி அளவுக்கு அதிகமாக அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்க அளவுக்கு தும்பினால் 500 ரூபாய் அபராதம். எல்லாத்துக்கும் சட்டம் போட்டு வச்சுக்கேன். இந்த சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களா, பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா சட்டம் இந்தியாவில் போடுவது மீறுவதற்காக மட்டுமே. பணம் உள்ளவனை பார்த்தால், வலிமையானவனை பார்த்தால் இந்திய சட்டம் வாழ சுருட்டி வச்சுக்கும் அப்படின்னு நீங்கள் கூடவே சேர்க்கலாம். இந்திய நீதிமன்றங்களையும் சேர்க்கலாம். நான் சொல்லக்கூடாது, சதீஷ்குமார் வழக்கறிஞர் சொல்லக்கூடாது, வினோத்குமார் தம்பி சொல்லக்கூடாது. ஏன்னா வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் ஒரு அங்கம். நீதிமன்றத்தின் ஆமாம், நாங்கள் அவங்களை எதுவும் குறை சொல்லிவிடாது. சொன்னோம்னா எங்களுக்கு சம்பளத்தை சம்பளம் தரமாட்டேங்கிறாங்க, தந்தாங்க பரவாயில்ல, பேசிட்டு வந்துடலாம். ஒரு எளிமையான சட்டம் தகவல் உரிமை சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய குடிமகனா தான் போதும் அரசாங்கத்தை, அரசு நிர்வாகத்தை, அரசு அலுவலகங்களை கேள்வி கேட்க முடியும், வேலை வாங்க முடியும். நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சதீஷ்குமார் காலையிலிருந்து வகுப்படுத்தப்ப மிக தெளிவாக சட்டப்பிரிவுகள் இதெல்லாம் சொல்லியிருந்தார். இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப பெருசாலாம் நீங்கள் போகவே தேவையில்லை. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசாங்க அலுவலகத்துடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது?
இந்திய குடிமக்களுக்கு சொந்தமானது. ஏன்னா அவளுக்கு சம்பளம் தர காசு யார் வீட்டு காசு? யார் அப்ப வீட்டு காசு? நம்ம காசு. அப்படின்னா இந்த நம்மகிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் யாரு? அரசு ஊழியர். இந்த அரசாங்கம் யாருடைய வேலைக்காரன்? முதலமைச்சர் சொல்லின்றார். இன்றைய தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற போது சொல்லின்றார், இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்துடைய முதன்மையான வேலைக்காரன் நான் அப்படின்னு முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார். அன்னைக்கு ஒத்துக்கிட்டார், இன்னைக்கு ஒத்துக்கிட்டார். 4 ஆண்டுகள் ஆகிட்டது. கொஞ்சம் இருக்கும் அதிகாரத்தில். நாம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம், போகாமல் இருக்கக்கூடாது, போகாமல் இருக்கக்கூடாது, போகக்கூடாது. விஷயத்துக்கு வந்தாலாம். அரசு ஊழியர், இந்த அரசாங்கம் நம்மகிட்ட காசு வாங்கணும். நாம முதலாளி என்ன பண்ணணும்? வேலைக்காரன வேலை வாங்கணும். இந்த சட்டம் அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு குடிமகனும் இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அரசு நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் நம்ம காசை எப்படி செலவு பண்றாங்க, எப்படி கொள்கை வகுக்கிறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க, அங்க என்ன நடக்குதுங்கிறத இந்திய குடிமக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் பார்க்கணும், நகல் வாங்கி பார்க்கணும்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். தகவல் சொன்னா தகவல் கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்னா என்னன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசாங்க அலுவலகத்தை சொல்லுங்க, ஒரு அரசாங்க அலுவலகத்தை சொல்லுங்க. உங்களுக்கு அடிக்கடி தொடர்பு உள்ள ஒரு அரசாங்க அலுவலகம், சின்ன ஆஃபீஸா சொல்லுங்க. வருவாய்த்துறை நிறைய இருக்கு. ஒரு சின்ன ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ், கொஞ்சம் ஒரு கீழே பிஓ ஆஃபீஸ், கிராம நிர்வாக அலுவலர், பிஓ அலுவலகம். அந்த ஆஃபீஸ்ல என்னென்னலாம் இருக்குங்க? அந்த ஆஃபீஸ்ல என்னென்னலாம் வச்சிருப்பாங்க? என்னென்ன இருக்கும்? சிட்டா, அடங்கல், பட்டா, மேப்பு, பிறப்பு பதிவேடு, பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், எஃப்எம்பி, பக்கத்து வீட்டு மேப்பு, நம்ம வீட்டு மேப்பு, ஊர் மேப்பு, முட்டுக்கல், சைனு, அப்புறம் வேற என்ன இருக்கு? அது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல தலையை பிடிப்போம், உள்ள இருக்கிற சரங்கு பேனு, அதெல்லாம் அப்புறம் நோட்டு. அரசு நிலம், தனியார் நிலம், ரெக்கார்டு, நிறைய புத்தகம்லாம் வச்சிருப்பாங்க. எளிமையா கம்ப்யூட்டர் வச்சிருப்பாரு. கம்ப்யூட்டர் வச்சுக்காரா? கொடுத்துருக்காங்க, இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் சேர் இருக்கும். இது எல்லாமே உங்க சொத்து. நீங்க போய் நகல் வாங்கிக்கலாம். கஷ்டப்பட்டு அந்த ஆஃபீஸ்ல போய் நின்னோம்னா விஓ நம்மளை மதிப்பாரா? போயிட்டு எப்பா விஓ அந்த ரெக்கார்டு கொஞ்சம் எடுத்து கொடுப்பா, எங்க அப்பா இடம் ஒன்று இருக்கு, எங்க தாத்தன் சொத்து ஒன்று இருக்கு, அந்த இடத்தோட பட்டா சீட்டு அடங்கு கொடுப்பான்னு கேட்டால் தருவாரா? தரமாட்டார். இந்த சட்டம் என்ன சொன்னா, அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போகாதீங்க, ஒரு கடிதம் செய்வீங்க, 30 நாள் அவர் கொடுத்துருவாரு. விஓ ஆஃபீஸ் இருக்கிற எல்லா பேப்பரும் தகவல். விஓ ஆஃபீஸ் இருக்கிற எல்லா பேப்பர் புக்கு தகவல். விஓவும் ஒரு தகவல். யாரு மனசாங்கல்ல, அவரும் ஒரு தகவல். அவர் வச்சு கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லாமே தகவல். அந்த ஆஃபீஸ்ல டேபிள் சேர் இருக்குல்ல, அதுவும் தகவல். அதை பத்தி நீ கேட்கலாம். வேற என்ன இருக்குங்க அந்த ஆஃபீஸ்ல? என்ன? அதெல்லாம் நோட்டுக்குள்ள இருக்கு. நோட்டு, புத்தகம், கம்ப்யூட்டர், டேபிள் சேரு, விஓஓ மனசன் சொல்லிட்டோம். விஓவோட உதவியாளர், அவரை பத்தி கேட்கலாம். வேற என்ன இருக்குங்க? கரப்பாம்பூச்சி, பெருச்சாடி, கொசு, இதை பத்தி கேட்க முடியுமா? முடியாது. கொசு வலை இருக்கும். இதை பத்தி கேட்க முடியுமான்னு பார்த்தா கேட்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு பதிவேட்டில், ஒரு புத்தகத்தில் விஓஓ எங்க ஆஃபீஸில் எத்தனை கொசு இருக்கு அப்படி எழுதிட்டு தானே கேட்கலாம். அப்படி எழுதிட்டு ஒரு பதிவேடு இல்லைங்களா? விஓ பெருச்சாளி, விஓ பெருச்சாளி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, விஓ பெருச்சாளி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி கேட்கறதுக்கு சட்டத்தில் வழி இல்லை. ஏன்னா ஒரு நோட்டு புத்தகம் போட்டு, ஒரு பதிவேடு போட்டு கம்ப்யூட்டர்ல பெருச்சாளி பற்றி ஒரு பதிவு பண்ணி வச்சிருந்தாருன்னா கேட்கலாம். அப்படி பதிவு பண்ணாத விஷயங்கள், இல்லாத விஷயத்தை கேட்க முடியாது. அவ்வளவுதாங்க. அந்த ஆஃபீஸில் எல்லாமே தகவல், எல்லாத்தையுமே கேட்கலாம். ஒருவேளை நமக்கு அந்த விஓ பெருச்சாளி பற்றி கேட்கணும் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா, விஓ பெருச்சாளி பற்றி கேட்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து, பேனை எடுத்து, மிஸ்டர் விஓஓ உங்க ஆஃபீஸில் எத்தனை பெருச்சாளி இருக்கு அப்படின்னு ஆர்டியில 10 ரூபா காசு கட்டி கேட்டோம்னா அவர் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா, ஈர்த்துறவன பதிவேடு இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்படியே சின்னதாக தோசையை திருப்பி போடுவோம். தோசைக்கா திருப்பி போட்டால் தோசை வரும், இல்லைன்னா ஊத்தாப்பம் வரும்ல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண, ஒரு கோரிக்கை பண்ணு நேராக முதலமைச்சருக்கு. எங்கள் ஊரில் விஓ ஆஃபீஸில் பெருச்சாளி தொல்லை அதிகமாகிடுச்சு, அந்த பெருச்சாளி அதிகமாக லஞ்சம் வாங்கிட்டு இருக்குது, அது நிறைய ஊரை நோண்டிக்கிட்டே இருக்குது, அந்த பெருச்சாளி கொஞ்சம் தட்டி அடித்து மருந்து வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பிரியாணி பண்ணி காப்பாற்று அந்த பெருச்சாளி இருக்குது அப்படின்னு ஒரு கோரிக்கை முதலமைச்சர், கலெக்டர், ஆர்டிஓக்கு ஒன்று அனுப்பிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஆர்டி விஓ ஆஃபீஸில் எத்தனை பெருச்சாளி இருந்துச்சு, அந்த பெருச்சாலிலாம் பிடிச்சிங்களா, அதில் உயிரோட பெருச்சாளி எத்தனை, ஆண் பெருச்சாளி எத்தனை, பெண் பெருச்சாளி எத்தனை, 4 கால் பெருச்சாளி எத்தனை, 2 கால் பெருச்சாளி எத்தனை அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நம்ம விஓ பதில் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா,
ஆர்டிஓட்டு கொடுத்த பெர்சன், கலெக்டர் கொடுத்த பெர்சன், முதலமைச்சர் கொடுத்த பெர்சன்லாம் எங்கே போனாலும் நம்ம ஆஃபீஸ் தான் வரும். நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது விஷயத்துக்கு போயிட்டு நியாயம் கேட்டு போயிருப்பீங்க, பாதிக்கப்பட்டு போயிருப்பீங்க. பாதிக்கப்பட்டு போகிறவனுக்கு காவல் நிலையத்தில் நியாயம் கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது, சத்தியமாக கிடைக்காது. உடனே நம்ம கோபம் சொல்லுவோம், ஏடையா எஸ்ஐ சார் எனக்கு மட்டும் நியாயம் கிடைக்கல, நான் எஸ்பிட்டே போய் பிடிச்சு கொடுப்பேன் அப்படிம்பீங்க. அவர் உடனே சொல்ல எஸ்பிட்ட இல்லை அப்பா என்ற கூட அப்பா